ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா அல்வா. அசோகா அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல சிறுபருப்பு 3/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் நான் 3/4 கிளாஸுக்கு 1.25 கிளாஸ் தண்ணி வச்சேன். தண்ணி வச்சுட்டு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை அப்படியே நல்லா மசிச்சுக்கோங்க. குக்கர்லேயே கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே நெய்யில் 2 ஸ்பூன் கோதுமை மாவும் போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்த பிறகு நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த சிறுபருப்பு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி ஒன்றா சேர்த்து கலக்கி விடுங்க. கலக்கிட்டு ஃபுட் கலர் நான் ஒரு 2 பிஞ்ச் போட்டிருக்கேன். ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. 3/4 ஆழாக்கு சிறுபருப்புக்கு 1 முழு ஆழாக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. அது ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கும். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கிளறிட்டு நல்லா கிளறி ஒன்று சேர சர்க்கரையெல்லாம் ஒன்று சேர கலந்துட்டு முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதோடய மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வந்துருச்சுன்னா அல்வா ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுவீங்க, நான் நம்புகிறேன். இதை செய்யுங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சுன்னா கெஸ்ட்டு வந்தால் கூட டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.